ஹரி ஓம். வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு யாருன்னா செய்யக்கூடிய மட்டர் புலாவ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேங்க நான். ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது செய்கிறேன் நான். இது ஒரு ஆளுன்றது ஒரு கொஞ்சம் கை எக்ஸ்ட்ரா கூட வருங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி இதில் 3/4 டம்ளர் போட்டிருக்கேங்க நான். இதில் 3/4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அது உரித்து வச்சுருக்கேன் நான். இதில் கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். புதினா அதிகமாக எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு 3 பல், ஏலக்காய் 1, கிராம்பு, பட்டை, இஞ்சி, அதுக்கப்புறம் இந்து உப்பு, கொஞ்சமாக சுகரு. இது நமக்கு பிரிஞ்சி இலை. இதுக்கு தண்ணியாக நம்ம தேங்காய் பால் வேணுன்றது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, வேண்டானுங்க விட்டுறலாம். நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தண்ணியாக எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் இல்லைந்து 2 அவங்கவுங்க இது பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு எனக்கு 1.25 டம்ளர் ஆகுது. ஸோ அந்த 1.25 டம்ளர் நான் அதில் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கீறி வச்சுக்கணுங்க. இதை பச்சை மிளகா அதே மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் நான். இதை பாருங்கள், இந்த மாதிரி 2 பொலந்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நெய்யை விட்டு வச்சுருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதை அரைச்சிடலாங்க. இப்போ என்னென்ன போட்டு அரைக்க போகிறோன்னா அதை பாருங்கள். இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாங்க. கொரகொரப்பாக அரைக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குது. தண்ணி விட வேண்டாம். சில பேர் தண்ணி விடுவாங்க. அதை விட இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம 1 பாதிமாக இதை பாருங்கள், இது மாதிரி 1 பாதிமாக இருந்தால் தான் நல்லா வதங்கி வரதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு இதில் இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நெய் விட்டுருக்கேன். சும்மா கொஞ்சமாக எண்ணெய். இது நான் நிலக்கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின நிலக்கடலை எண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் பிடிக்குன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் போடுறேங்க. இப்போ இது காஞ்சிருச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். நம்ம இது பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எப்படி போடணும்னா இங்கே பாருங்கள், இது எடுத்து இப்படி க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது அப்படியே போடுறத விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்கும், சீக்கிரம் வதங்கும், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். இப்படி க்ரஷ் பண்ணும்போது அதில் ஒரு பஞ்சன் ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அது புலாவோட ஈஸியாக கலக்கும். ஸோ இப்போ நம்ம இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது யாரும் சட்டுன்னு செய்யலாங்க. அப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் நல்லா வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இந்து உப்பு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டைலில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 பாதி இடித்து வச்சுருக்கோங்களா, அதையும் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நம்ம எண்ணெயும் அதிகமாக சேர்க்கல, திட்டமாக தான் சேர்த்துருக்குறோம். ஸோ இதில் வதங்கி வரும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டதுனால ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அது யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. தேங்காய் பால் இல்லாமையும் செய்யலாங்க, அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் இருக்கிறதுனால சேர்த்தோம், இல்லாமல் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக. இதுக்கு தக்காளியெலாம் போட தேவையில்லைங்க, டக்குன்னு ஆகிடுங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பச்சை பட்டாணியை சேர்த்துட்றேங்க. இப்போ இது பச்சை பட்டாணி போட்டு நல்லா நம்ம வதக்கலாங்க. அது நல்லா வதங்கட்டும். அது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா காய் வெந்து ஓரளவுக்கு ஒரு 50% வெந்த அப்புறம் நம்ம அரிசி போட்டு ஒரு கிளறி வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வதங்கட்டும். ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டு நம்ம அப்படியே ஒரு கிளறலாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி கலந்து விடலாம். அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்ல ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம விட்டுறலாங்க. தண்ணியாக இருக்குது பாருங்கள், திக்காக ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த தேங்காய் பால் போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் யாருக்கான உப்பு பத்தலை அப்படின்றது நீங்கள் சரி பார்த்துட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு இறக்கிடலாங்க. ஸோ இப்போ நான் போட்ட உப்பு எனக்கு போதும். ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் உப்பு போட்டு இறக்கிடலாங்க. இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போய் வந்ததுனால இதை இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு மூடிடுறேன். நான் ஒரு 2 விசில் வந்தப்புறம் பார்க்கலாம். ஒரு விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டீம் போடப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், புலாவ் ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எடுக்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. அழகாக வெந்திருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு அடி கூட பிடிக்கல பாருங்கள். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இது வந்து சும்மா வெங்காயம் தக்காளி லைட்டாக நீட்டாக போட்டு வதக்கியிருக்கேங்க நான். இது வந்து நான் முக்கால்வாசி தான் வதக்கியிருக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேலட் மாதிரி இருக்கும், செமி சேலட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.